ரொம்பவே அழகான ஒரு பொண்ணு. அவளுக்கு கல்யாணம் பண்ற வயசு வந்தாச்சு. அதுக்காக அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. டிங்குக்கு கல்யாணம் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது அவன் பெரிய குடிகாரன்னு. அதுக்கப்புறமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாள் அவளுக்கு தெரிய வருது. அவன் அந்த ரூமுக்குள்ள வந்த அந்த நாளே அவன் அப்படியே தலை சுத்தி கீழே விழுந்துடுறான். அட என்னங்க ஆச்சு? எனக்கு கீழே விழுந்துட்டீங்க? டிங்கு எதுவும் ஆகலல்ல? என்னங்க ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அவன் பேசுறது எதுவுமே கேட்காது. அதுக்கப்புறம் வீணாக்கு ஏதோ ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. அத பார்த்த உடனே தான் அவளுக்கு தெரியுது இவங்க குடிச்சு வந்திருக்காங்கன்னு சொல்லி. அட என்னடா இது, நாள் எப்படி குடிச்சிட்டு வந்திருக்காங்க? என்ன இது? ஐயோ, என் வாழ்க்கையே நாசனமா போதே. அவ ரொம்ப கவலையா இருப்பா. அதுக்கப்புறம் அவங்கள எழுப்ப ஆரம்பிக்கிறா. எப்படியோ அவரை பெட் மேல படுக்க வச்சு அவரோட ஷூவை அவ கழட்டிடுறா. அப்புறம் என்ன, மறுநாள்ல இருந்து வீணாவோட வீட்டுல தாண்டவம் ஆரம்பிச்சிடுச்சு. தினமும் அவனுக்கு குடுக்கறது மட்டும்தான் வேலை. வீணாவ கூட எப்பவுமே அவன் அடிப்பான். இதே மாதிரிதான் நாட்கள் கடந்து போகுது. அட கடவுளே, ஏன் என்னோட தலை எழுத்து இப்படி எழுதிருக்கீங்க? இப்ப அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியலையே. என்னோட வாழ்க்கை என்ன ஆக போகுது? இப்படியே இருந்தாலாம் சரியாகாது. எப்படியாவது இதை விட வைக்கணும். அதுக்கப்புறம் அவளுக்கு வாமிட் வந்து சடனா அவ அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறம் அவ எந்திரிச்சு பாக்குறா. அந்த நேரத்துல அவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. பக்கத்து வீட்டுக்கார சீமா கூட. அட, நான் இங்க எப்படி வந்தேன்? நான் வீட்டுலதான் நான் இருந்தேன். நான் இப்படி எங்க வந்தேங்க? அட பீனா, நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். நான் உன்னை பாக்கலான்னு வீட்டுக்கு வந்தேன். பார்த்தா உன்னோட கதவு திறந்திருந்தது. பார்த்தா நீ வேற மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு. இப்பதான் டாக்டர் வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன, நான் ரொம்ப நேரம் எங்க இருக்கேனா? ஐயோ, சாயந்தரம் ஆக போறது. அவர் வேற வீட்டுக்கு வராரு. சாப்பாடு இல்லைன்னா சீக்கிரம் கொஞ்சம் டாக்டரை கூப்பிடுறியா? அட, அதை பத்தி நீ எதுவும் கவலைப்படாத, கொஞ்சம் சும்மா இரு. டாக்டர் இப்ப வந்துருவாங்க. அந்த நேரத்துல அப்ப டாக்டர் வராங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பீனா, நல்ல விஷயம்தான். நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க. அது கேட்ட உடனே சீமா மற்றும் பீமா 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன பீனா, நீ 3 months பிரெக்னெண்டா இருக்க? இந்த விஷயம் கூட உனக்கு தெரியலையா? என்ன சொல்றது சீமா அக்கா, எனக்கு நிஜமாலே இவரால ரொம்பவே தலைவலியா இருக்குக்கா. இவரை பத்தி தான் நான் யோசித்துக்கிட்டே இருக்கேன். வேற எதுவுமே இல்லக்கா. சரி விடு, இதுக்கு மேலையாவது நீ உன்னை கவனிச்சுக்கோ. குழந்தைய கூட நீ நல்லா பாத்துக்கணும், சரியா? சரி வா, வீட்டுக்கு போலாம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்ல பீனா வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க கணவர் பத்தி யோசித்துக்கிட்டு இருப்பா. அட, இப்ப அவரு வந்தாருன்னா கண்டிப்பா இத பத்தி சொன்னா நல்லா இருக்கும்ல. இது நிஜமா ரொம்ப நல்ல விஷயம். குழந்தை பத்தி சொன்ன உடனே எல்லாம் கெட்ட பழக்கத்தையும் விட்டுருவாரு இல்லையா? குழந்தைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இனியோட என் கஷ்டம் எல்லாமே முடிய போகுது. நான் நீல சந்தோஷமா இருக்க போறேன். அதுக்குள்ள டிங்கு அவங்க வீட்டுக்கு வராரு. ஏய் வீணா, சீக்கிரமா போய் எனக்கு சாப்பாடா கொண்டு வா. இங்க பாரு, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது. பீனா சீக்கிரமா டிங்கு வந்த உடனே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்து இப்படின்னு சொல்றா. என்னங்க, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணுங்க. ஏய், நான் அதெல்லாம் கேட்க தயாரா இல்ல. வாய மூடிக்கிட்டு போய் எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்பாத்திய சுட்டு கொண்டு வா போ. கொண்டு வரேங்க. ஆனா நான் சொல்ற விஷயம் கேளுங்க. அது கேட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அவனுக்கு கோவம் வந்து அவன் கையில இருந்து அவன் தட்டை கீழே போட்டுடுறான். அதுக்கப்புறம் பீனாக்கு கோவம் வந்துடுது. அவ கோமா டிங்கு கிட்ட சொல்றா, என்ன இப்ப பாரு, சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். காது கொடுத்து கேட்கணும்னு கூட கொஞ்சம் கூட நினைக்கலையா? என் பேச்ச கொஞ்ச நாவது கேளுங்க. பீனா அப்படி கத்தி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் சொல்றாரு, உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கணும்? என்கிட்டயே நீ உன் குரல வசத்தை பேசிக்கிட்டு இருக்கியா? இரு, இன்னைக்கு உன் கதையை நான் முடிக்காம விட மாட்டேன். அவன் கோவத்துல அங்க இருந்து கத்தியை எடுத்து பீனாவை குத்திடுறான். பீனா துடிச்சு துடிச்சு அங்கேயே செத்து போறாங்க. அவனும் போதையில இருந்ததால அவன் மயங்கி விழுந்துடுறான். காலையில எந்திரிச்சு பாக்குறான், அங்க நிறைய ஜனங்க நின்னுக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போலீஸ் கூட இருப்பாங்க. ஓஹோ, அட, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என் வீட்டுக்கு எதுக்கு இவ்ளோ கூட்டம் வந்திருக்கு? வாடா வா, கொன்னுட்டு இப்ப எதுக்கு இவ்ளோ பேர் வந்தாங்கன்னு வேற நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா? அது உன்னை மாப்பிள அழைப்புக்காக கூப்பிடறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அதுவும் ஜெயிலு வரைக்கும். நட. என்ன கொலையா? யார கொன்ன? நான் என்ன பண்ண? நான் யாரையுமே கொல்லல. டிங்கு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. எந்த மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்க பாரு. அவ வேற பிரெக்னென்ட் ஆயிருந்தா. எந்த மனுஷனாவது சொந்த குழந்தையும் மனைவியும் சாகடிப்பாங்களா சொல்லு? என்ன, அவ பிரெக்னெண்டா இருந்தா? ஆனா எனக்கு இது எதுவும் தெரியாது. அப்புறம் அது மட்டும் இல்லாம நான் அவளை கொல்லல. கண்டிப்பா அவதான் சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆமா, அவதான் என் கூட சந்தோஷமா வாழலல்ல.
அதனாலதான் அவ இன்னைக்கு வாய மூடு, ஒழுங்கா ஸ்டேஷனுக்கு வா, இதெல்லாம் என்னால கேட்க முடியாது, நாம ஜெயிலுக்கு போய் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப பீனா ஒரு பேயா மாறிடுறா. அது மட்டும் இல்லாம அவ ஒரு பிரெக்னென்ட் பேயா இருக்கா. இப்ப அவ கோவமா டிங்குக்காக வீட்டை தேடுறா. எங்க போனா இந்த குடிகார டிங்கு, இன்னைக்கு அவனை நான் சாகடிக்காம விட மாட்டேன், நான் அவனை விட மாட்டேன். இவன் எங்க என் வாழ்க்கைய அவன் நாசமாக்கிட்டான், பேயா மாறிட்டேன் நானு. வீட்ல அவன் இல்லாத உடனே அவ என்ன பண்றா, பக்கத்து வீட்டு சீமா வீட்டுக்கு போயிடுறா. சீமா வீட்டுக்கு போன உடனே சீமா அந்த பிரெக்னென்ட் பேய பார்த்து கேக்குறா, யாரு நீ, யாரு? சீமா அக்கா, நான் தான் உங்களோட பீனா. நேத்து ராத்திரி அவனை குத்தி சாகடிச்சிட்டான்க்கா. அவனுக்காக தேடிக்கிட்டு இருக்க, அவனை கொலை பண்ணி ஆகணும். ரொம்ப தப்பு நடந்துடுச்சு பீனா. உன்னை இந்த நிலைமையில பார்த்து எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆனா டிங்கு இங்க இல்ல, அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. என் ஆன்மாக்கு நிம்மதி எப்ப கிடைக்கும்னா நான் அவனை சாகடிச்சாதான். அப்பத்துல இருந்து நான் இப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஆனா பீனா அவன் ஜெயில இருக்கான். அவனை அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். சரி, அவன் வெளியே வர முடியாதுன்னா நானே அவன் இடத்துக்கு போறேன். அவன் எந்த ஜெயில இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லு, அது போதும். ஆனா எனக்கு தெரியலையே பீனா. சரி, அப்ப நான் இந்த ஊர்ல இருக்க ஒவ்வொரு ஜெயிலோ போய் தேடி பார்த்து அவனை கண்டுபிடிக்கிறேன். அவனை சந்தோஷமா நான் வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேய் அங்கிருந்து மாயமாயிடுறா. டிங்குவ தேட ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப நாள் அவ டிங்குவ தேடிக்கிட்டே தான் இருப்பா, ஆனா கிடைக்க மாட்டா. அப்ப ஒரு நாள் பார் பக்கமா போயிட்டு இருந்த நேரத்துல அங்க இருக்க ஜனங்க பேசிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. அப்ப ஜனங்க என்ன பேசுறாங்கன்னா, அட, அந்த கைதி ரொம்பவே விசித்திரமா இருக்கான். எவ்ளோ தைரியம் இருந்தா அவன் போய் இந்த இடத்துல குடிப்பான். அவன் இப்படி ஜெயிலுக்குள்ள கைதாகி இருந்தாலும் ஜெயில இருக்கிற மத்த கைதிகளை விட ரொம்ப அதிகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் குடிக்கிறதுக்காக, பணத்தை சேமிக்கிறதுக்காக தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, அது மட்டும் இல்லாம எங்ககிட்டயே சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி அவன் சொல்றான். அதோட அவன் அதுக்காக பணமும் கூட கொடுக்கறான். அட, குடிக்கிறதுல கூட இந்த அளவு டெடிகேஷனா குடிக்கிறவங்கள நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. பார்த்தா இவங்க ஏதோ ஜெயில வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. பார்த்துட்டு இருந்தா இவங்க டிங்கு பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க பின்னாடி போனா டிங்குவை பிடிச்சிடலாம். கண்டிப்பா டிங்கு பத்தி தெரிஞ்சிடும். பேய் அவங்க 2 பேர் பின்னாடியோ போறாங்க. அதுக்கப்புறம் பேய் பாக்குது அவங்க. அதுக்கப்புறம் பேய் உள்ள போய் டிங்குக்காக தேடிக்கிட்டு இருக்கும். அப்ப பாக்குது அவங்க 2 பேரும் யாருக்கோ பாட்டில கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது வேற யாரோ இல்ல, அது டிங்கு தான். ஓ, நான் நினைச்சது சரியாதான் போச்சு போல இருக்கு. இவ இங்கதான் இருக்கானா? இவனை நான் விட மாட்டேன் இன்னைக்கு. இவ எந்த மாதிரி ஒரு ஆளு, என்ன சாகடிச்சு ஜெயிலுக்கு வந்த பிறகு கூட இவனால குடிய விட முடியல. இவன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்திருப்பான். ச்சே. பேய் டிங்கு முன்னாடி போய் நின்ன உடனே டிங்கு அது யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டான். வா, நீ என்ன கண்டுபிடிச்சிட்டடா, ரொம்ப நல்லதா போச்சு. பேய் அந்த பாட்டில் அவன்கிட்ட இருந்து பிடுங்கி அத கீழே போட்டு ஓடிக்குது. அக்கத்து பக்கத்துல இருக்க ஜனங்க எல்லாருமே இத பார்த்து பயந்து போறாங்க. அதுக்குள்ள ஜெயிலர் அங்க ஓடி வராங்க. ஆனா அங்க எதிரில நிக்கிறது பேய் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பேய் அவர்கிட்ட இருந்த லட்டிய கையில வாங்கிக்குது. அதுக்கப்புறம் அதால அவனை அடிக்க ஆரம்பிக்குது. சாவுடா, சாவு, சாவு, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கடா நீ. பேய் டிங்குவ ரொம்ப மோசமா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல சீமா அவங்க கணவரை கூட்டிட்டு அங்க வந்துடுறாங்க. போதும் பீனா, போதும், விடு. சீமா அக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ வீட்ல இருந்து போனதுல இருந்து நானும் டிங்குக்காக தேடிக்கிட்டு இருந்தேன். கடைசியா இன்னைக்குதான் தெரிஞ்சது அவன் இங்க இருக்கான்னு. அதுக்கப்புறமா எனக்கு தெரியும் அவன் இருந்தானா நீயும் கிடைப்பேன்னு. உன்னை பத்தி நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். நீ இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்க. அவன் பண்ண தப்பு தெரிஞ்சுக்கிட்டான். இதுக்கு மேல அவன் வாழ்க்கை முழுவதும் இங்கதான் அவன் இருக்க போறான். அவனை விட்டுடு, நீ இப்ப ஏன் கூட வந்துடு. ஆனா எங்க? நான் ஒரு பெரிய பண்டித்கிட்ட போயிருந்தேன். அவர்கிட்ட நான் உன்னோட கதைய சொன்னேன். அவர் சொன்னாரு, உன்னோட குழந்தை மனுஷன், அந்த குழந்தைய பெத்தெடுத்தா உனக்கு முக்தி கிடைக்கும்னு சொன்னாரு. சீமா சொன்னது கேட்ட உடனே பேய்க்கு கண்ல தண்ணி வந்துடுது. அக்கா, இந்த குழந்தைய நான் பெத்தெடுத்தா இந்த குழந்தைய நீங்க பாத்துப்பீங்களா? என் குழந்தைய வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் அக்கா பாத்துக்கணும். கண்டிப்பா பீனா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் உன்னோட குழந்தைய நல்லா பாத்துப்பேன். அதுக்கப்புறம் பேய் சந்தோஷமா சீமா கூட கிளம்பி போறா. ஒரு பெண் குழந்தைய பெத்தெடுக்கிறா. பெத்தெடுத்த உடனே அந்த குழந்தைய சீமா கையில கொடுத்துட்டு அவளும் முக்தி அடைஞ்சு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா.